கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, யாக்கோபு 5:9 நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இந்த நல்ல சூழ்நிலைகள்லாம் எப்படி காணப்படுதுன்னா, ஒருவரை குற்றப்படுத்துறவங்களா நியாயம் இருக்கிறவங்களா நம்ம காணப்படுறோம். நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதே நம்ம கிடையவே கிடையாதுங்க. நம்ம யாரையும் நியாயந்திருக்கவே கூடாது. அது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் ஒரு சிலரை எப்படி ஜட்ஜ் பண்றாரு தெரியுமா? யோனா என்ன செஞ்சாருன்னா, அவர் கீழ்ப்படியாம போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் எந்த இடத்துலயும் யோனாவை கண்டிக்கவோ குற்றப்படுத்தவோ கிடையாதுங்க. வேதத்துல வாசி பார்த்திருக்கீங்களா? அவருடைய பாதையில ஆண்டவர் சரி பண்ண நினைக்கிறார். அதனாலதான் மீன் கடல்ல தூக்கி போட்டு மீனை முழங்க வைக்கிறார். அவன் தவறுகளை சரி பண்ண வைக்கிறார். ஆண்டவர் எப்படி நியாயந்திருக்கிறார் பாத்தீங்களா? இன்னொருத்தரையும் அவர் செய்யறார் பாருங்க. வேதத்துல பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சான், சபிச்சான். இது எவ்வளவு பெரிய பாவம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலங்க. அப்படியே ஒரு பார்வை தான் பார்த்தாரு. ஆனா உயிர் திறந்த பிறகு அவருக்கு தான் காட்சி கொடுத்தாரு. அவர் மேலதான் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. பேதுரு ஓடி போனதுக்கு மறுதளிச்சதுக்கு சூழ்நிலைகள் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பார்வையே வேற. இவருடைய வாழ்க்கையில நடந்த குற்றங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டு அவங்கள பெரும் பாவியா நம்ம ட்ரீட் பண்ணவே கூடாது. பாவத்துல விழுந்தது அது தவறுதான். இருந்தாலும் அவங்கள நம்ம நியாயந்திருக்க கூடாதுங்க. நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அவங்கள அந்த இடத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கிறவங்களா காணப்படணும். ஒருவேளை அதே மாதிரி சூழ்நிலையில நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எப்படி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன். அப்ப நான் எனக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு தான் நினைப்பேன். அதே போலதான் ஒவ்வொரு மனிதர்களும் நினைப்பாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாரையும் நீங்க நியாயந்திருக்காதீங்க. நீங்கள் நியாயந்திருப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமா முறையிடாதீங்க. அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, முறையிடாதீங்க. இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். இந்த நாள்ல நம்ம